வேலன் சீரியலில் இப்போ ரட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம வேலன் மாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வேலன் நிச்சயம் வந்து ஐயா கிட்ட பேசினாலாம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வேலன் அப்பன்னு பார்த்து வள்ளியோட அம்மா வந்து நீ தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாடா, நிச்சயம் வந்து நான் ஒன்றெல்லாம் தாலி கட்டெல்லாம் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஐயாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது ரத்னவேல் பாண்டியனோட கல்யாணத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற வந்து மைக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வீடியோலாம் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. உடனே வந்து என்ன செய்யணுன்னே தெரில அந்த தலைவருக்கு. ஒரு பக்கம் நம்ம ரத்னவேல் பாண்டியன் வந்து நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து இன்றைக்கி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா நல்ல நேரம் வேற முடிஞ்சிருச்சு, இப்போன்னு பார்த்து நம்ம இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்லையா, வாழ போகிறது அவங்க 2 பேரும் தானே, அதை நல்ல நேரத்தில் பண்ணி வச்சா தானே நல்லா இருக்குங்கிற மாதிரி வேலன் வந்து பேசுகிறாங்க. என்னோட தலைவர் இருக்கிற இடம் தான் நல்ல நேரம், அப்படி இருக்கும்போது அவரே இந்த கல்யாணத்தை வந்து தூளாக வந்து பண்ணி வச்சிருவாரு, எனக்கு அவரை விட பெருசாக வேறு எதுவுமே முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ரத்னவேல் பாண்டியன் வந்து பேசுகிறாங்க. இனிமேட்டு ஐயாட்ட பேசினா சரி வராதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தலைவர் இருக்கார்ல, ஐயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக வந்து பேசணும், வரீங்களா ஐயா, சரி வா வேலு போய் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த வீட்டில் என்னதான் பிரச்சனை, ரத்னவேல் பாண்டியனோட பொண்ணு கிடையாதா நம்ம வள்ளி, ஆமாய்யா அது சின்ன வயசில் வந்து வள்ளியை தூக்கி வளர்த்தது நம்ம ரத்னவேல் பாண்டியன் தான், ஆனால் உண்மையிலேயே அம்மாங்கிறவங்க ரத்னவேல் பாண்டியனோட தங்கச்சி தான் இவங்களோட அம்மா, வள்ளியோட அம்மாங்கிற விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஓ குடும்பத்துக்குள்ளே இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கா ஐயா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதில் என்னையா இருக்குது, சரியா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கல்யாணம் இப்போ வந்து நடக்கக்கூடாது, அது நீங்கள் மனசில் வச்சா மட்டும்தான் வந்து உண்டு. ஏன்னா ரத்னவேல் பாண்டியன் வந்து பிடிவாதமாக வந்து இந்த கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் பேச்சுக்கும் வந்து அவர் கட்டுப்பட மாட்டாங்க, ஒரு ஆளை தவிர, உங்களை தவிர. சொல்லுப்பா நான் என்ன பண்ணணும், இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா தம்பி எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியலன்னு சொல்லி தலைவர் வந்து பேசுகிறாங்க. இப்போ இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால என்ன பிரச்சனையாக போகுது, எல்லாரும் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற டீமும் வந்து சரியான சந்தர்ப்பம் எதுவும் கிடைக்காதாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தி நமக்கு தான் ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் இன்னும் ஒரு 4 நாள் இருக்கும்ல, அந்த விஷயத்தில் வந்து என்னமோ நடந்துட்டு போகுது, நீங்கள் வந்து இதில் வராமல் இருந்தாலே பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். நான் சொல்கிறது கரெக்டாக, உங்கள் தலைமையில் நடக்க வேண்டிய கல்யாணத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிறவங்க எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இருந்து என்ன பண்ணாராம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி விருப்பமே இல்லாமல் கல்யாணம்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் தேவையா, சூப்பராக வந்து யோசிச்ச வேளா, நான் வந்து சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரத்னவேல் பாண்டியன்ட்ட வந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் தலைவரே, இந்த கல்யாணம் வந்து உங்கள் தலைமையில் தான் நடக்க போகுது, நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க, வாங்க ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் கிளம்புறேன், இப்போதைக்கு இந்த விஷயத்த வந்து வேணாம், ஒரு 4 நாள் கழித்து பண்ணிக்கலாம், இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வை, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு சுமூகமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னா என் தலைமையில் வந்து இந்த கல்யாணத்தை வந்து தடபடலாக வந்து பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி அந்த ஐயா வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. தலைவரே தலைவரேங்கிற மாதிரி இவரும் வந்து பின்னாடியே வந்து ஓடுறாப்புல. ஐயா போன விஷயத்த வந்து இவங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்போன்னு பார்த்து நம்ம ரத்னவேல் பாண்டியன் வந்து அசந்து தூங்கிடுறாங்க. தூங்கினோன்னு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம ரஞ்சித்துக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடா அது சொத்து பத்திலேருந்து எல்லாமே வந்துடும், கடைசி நேரத்தில் வந்து தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் வந்து இது மாதிரி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி அவங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து வராங்க, என்ன ஏதுங்கிறது செக் பண்ணுறதுக்காக வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரத்னவேல் பக்கத்தில் என்னங்க ஏன் இவ்வளோலாம் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து சரி நல்லா தூங்குங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளிக்கிட்டையும் வேலன்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. வேலா நீ தானேயா ஐயாவை நல்லபடியாக பார்த்துப்ப, அப்படி இருக்கும்போது எதனால இப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்திருக்குங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல அச்சச்சோ இனிமேட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த வந்து யாரும் வந்து செய்யக்கூடாது, இது வள்ளியோட கல்யாணம் வந்து நிற்கலை, அவருக்கு நடந்த மிகப்பெரிய வந்து ஒரு பிரச்சனைன்னு தான் அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு, பார்த்துக்கங்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க பாத்தியா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஐயாவை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுவோன்னொன்னே அப்படியே கேஷுவலாக வந்து உள்ளே வந்து நிற்கிறாங்க. நம்ம வள்ளியும் ஒரு பக்கம் நம்ம வேலைன்னு வந்து நிற்கிறாங்க. அம்மாடி வள்ளி உனக்கு கல்யாணம்னு ஆசையாக இருந்தம்மா, 4 நாள் முன்னாடியே வந்து இந்த கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயத்தில் நினச்சி நான் சந்தோஷமாக வந்து இருந்தம்மா, ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ரத்னவேல் பாண்டியன் வந்து வருத்தப்பட்டுட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னா அப்பா நான் என்றைக்குமே வந்து உங்கள் பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது பேச்சுவார்த்தைக்கு அவ சொல்லல, என்னடா இவ்வளோ நாளாக வந்து நான் தான் அப்பா நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் உன்னோட தாய் மாமாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சின்னு நினைக்கிறியா, நான் உன்னை
பெத்த பொண்ணா தான் பார்க்குறேன். அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்க தான் என்னோட அப்பா. நான் உங்கள தாய் மாமான்லாம் என்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து நம்ம வள்ளி மாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிம்மா இந்த கல்யாணம் என்னைக்கா இருந்தாலும் நீ ரஞ்சித்தோட தான் பண்ணணும். ஏன்னா நான் வாக்குறுதி குடுத்துட்டேன். பத்திரிக்கையில பேர்லாம் வந்து போட்டுட்டேன். நீ இந்த கல்யாணத்த வந்து பண்ணிப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா நான் எப்போதும் உங்க பொண்ணுப்பா. உங்களுக்கு என்னென்ன நல்லதோ அத மட்டும் தான்ப்பா நான் செய்வேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. நம்ம வள்ளி நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே சத்தியம் வந்து கேட்குறாங்க நம்ம ரத்தினவேல் பாண்டியன். வேலா இந்த கல்யாணத்த நீ நல்லபடியா பண்ணி வச்சிருவல்ல? ஆமாய்யா. எப்படியெல்லாம் இந்த கல்யாணத்த பண்ண போறேங்கிற விஷயத்த மட்டும் பாருங்க. அப்புட்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி வள்ளி கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேங்கிற விஷயத்த தான் வந்து மாத்தி சொல்றாப்புல நம்ம வேலன். இத வந்து ரத்தினவேல் பாண்டியன் வந்து புரிஞ்சுக்கல. எப்போதும் வந்து உனக்கு துணையா நிப்பான்மா நம்ப வேலன். அவன நம்புமா சரியா அப்படின்னு சொன்னோனே சத்தியம் பண்ணி குடுத்துர்றாங்க. அந்த இடத்துல வெளியில வந்து 2 பேரும் வந்துடுறாங்க. அப்பா நீங்க நிம்மதியா தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து வந்தோனே, அப்பாக்கு நான் சத்தியம் பண்ணி குடுத்துட்டேன். என்ன இது எல்லாம் உன்னோட திருவிளையாடல் தானே. அவங்க தான் என்னோட அம்மான்னு உனக்கு முன்கூட்டியே தெரியும். அவங்கள வச்சு இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டிறலான்னு ப்ரீ பிளான்டா வந்து யோசிச்சு வச்சிருந்தியோ? முன்கூட்டியெல்லாம் நான் எதுவும் யோசிக்கவே இல்ல மேடம். தேவையில்லாம நீங்க கேட்காதீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் எங்க அப்பாட்ட சத்தியம் பண்ணி குடுத்துட்டேன். உள்ளுக்குள்ள என்னடா இந்த கல்யாணத்த நல்லபடியா பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, என் கடமைங்கிற மாரி பேசுறியா? இன்னொரு வாட்டியெல்லாம் வந்து என் கழுத்துல தாலி கட்டணும்லாம் நீ நெனச்சு கூட பார்க்க முடியாது. நான் உன்ன லவ் பண்ணேன் தான். இல்லன்னு சொல்லல. அது எங்க அப்பாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பொறுத்தளவு இந்த சத்தியத்த என்னால மாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம எங்கேருந்து எங்க அம்மா வந்தாங்க? இத்தன நாளா வந்து அன்பு பாசம் வந்து காட்டலையாம். திடீர்னு வந்து இப்ப அம்மாங்கிற மாரி சொல்றாங்களே! கொஞ்சமாவது அவங்களுக்கு நியாயம் தெரியுதா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேடம் அவங்கள பத்தி எதுவும் தப்பா பேசாதீங்க. அவங்க உங்கள சந்திக்காம இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம். அது தெரியாம எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொன்னோனே, நிச்சயம் இந்த கல்யாணம் வந்து நல்லபடியா நடத்தி வைக்கிறதுல 2 பேருக்கு பங்கு இருக்கு. அதாவது ரத்தினவேல் பாண்டியனுக்கும், உனக்கும் தான். ஆனா, இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டுறதுக்கும் முக்கியமான ஆளுனா, அதுலயும் நீ வந்து இருக்க. உன்னையும் எங்க அம்மாவையும் விட்டா, இந்த கல்யாணத்த யாராலயும் வந்து நிப்பாட்ட முடியாது. அதனால உன்கிட்ட வந்து இந்த கல்யாணத்த பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, என் மனசு வந்து மாறப் போறதில்ல. அதே மாரி எங்க அம்மாகிட்ட நான் பேசியே ஆகணும். இத்தன வருஷம் கழிச்சு போறீங்களே, அன்பா பாசமா இருங்க. தேவையில்லாம வந்து சத்தம் போடாதீங்க. உங்க அம்மா பாவம் தானே அப்படின்னு சொன்னோனே, எங்க அம்மா பாவம் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா அதுக்குன்னு நான் எல்லா நேரத்துலயும் வந்து அமைதியாலாம் இருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் நடக்குது. எங்க அப்பா வந்து இப்ப இருக்காருல்ல, எனக்கு எப்போதும் எங்க அப்பா தான் முக்கியம்னோனே, அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்து பைக்ல வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து எதார்த்தமா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "வள்ளி நீ வந்துட்டியாம்மா?" ஓடி வந்து அப்படியே வந்து நம்ம வள்ளிய வந்து ஹக் பண்ற மாரி காட்டுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். உனக்குள்ள இப்ப 1000 கேள்விகள் வந்து ஓடலாம். அது எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளும்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நீ இப்ப இந்த அளவு நல்லபடியா இருக்கன்னா, அதுக்கு என்னோட அண்ணன் தான் காரணம்.